எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதீர். நான் அக்ரி லைஃப் லைன் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நான் அங்கே டைரக்டராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹிரேஹள்ளி தும்கூர் கிருஷி விஞ்ஞான கேந்திரா, அதாவது விவசாய அறிவியல் மையத்தில் இருக்கோம். நம்ம இப்போது எங்களோட 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள சுரபி ஜீவசதா யூனிட்டில் இருக்கோம். அப்படின்னா என்ன? சுரபி ஜீவசதா யூனிட் ஒரு இயற்கை விவசாயத்தை மையமாக வச்சுருக்க, கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத ஒரு இயற்கையான உரம் தயாரிக்கும் இடம். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம என்னென்ன இதுக்கு போட போகிறோன்னு பார்க்கலாம். முதலதாக நம்ம மாட்டு சாணி போட போகிறோம். இது ஒரு இந்தியன் மாட்டிலேருந்து இருக்கணும், அதாவது கிராஸ் இருக்கக்கூடாது. பியூராக இந்தியன் மாட்டிலேருந்து கிடைக்கப்பட்ட சாணியாக இருக்கணும். இது ஏன்னா இந்தியன் பசங்களுக்கு தான் சூரிய நாடி அப்படின்றது அது பின்னாடி ஒன்று இருக்கும். இதுதான் சூரியனோட ஒளிகளை இழுத்துக்கும். நம்ம மாட்டு சாணியோட சேர்த்து மாட்டு கோமியம் அப்புறம் பாலையே யூஸ் பண்ணுவோம். இந்த பாலை நம்ம மோராக மாற்றி அதையே யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் தான் நம்மளோட டைஜஸ்ட்குள்ளே போட போகிறோம். முதல்ல மாட்டு கோமியம், இரண்டாவது மாட்டு சாணி. இது ஆக்டிவேட்டிங் காம்பவுண்ட் அல்லது ஆக்டிவேட்டிங் கல்ச்சர், மதர் கல்ச்சர்னு அடிப்படைக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம போடுற மாட்டு சாணியாக இருக்கட்டும், மாட்டு கோமியமாக இருக்கட்டும், இதெல்லாம் டைஜஸ்டுக்குள்ளே போய் நல்லா கலக்கட்டும். அதிலேருந்து கிடைக்கிற சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். அடுத்தது இருக்கிறதா வெல்லம். இது ஆர்கானிக் வெல்லம், அதாவது கெமிக்கல் எதுவும் போடாமல் அப்படியே இருக்க வெல்லம். ஏன்னா நம்ம கெமிக்கல் வெல்லத்தை யூஸ் பண்ணோம்னா உள்ளே இருக்க நம்மளோட உரத்தை பாதிக்கும், அதோட குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். அடுத்ததுன்னு பார்த்தோம்னா அரிசியில் வாஷ் பண்ண தண்ணி. இது நம்ம ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட டைஜஸ்ட்குள்ளே போடுறோம். இது இல்லை அப்படின்னா நம்ம அரிசி மாவை தண்ணி கூட ஊற வச்சு நம்ம அதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம 5:1, அதாவது 5 பாகம் அரிசி மாவும் 1 பாகம் தண்ணியை சேர்த்து கலந்து ஒரு நாள் ஊற வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா மோர். இதையும் பசுமாட்டு பால்லேருந்து உருவாக்குறோம். இதை தவிர்த்து பார்த்தோம்னா இது கூட நம்ம முருங்கை இலைகளும் சேர்க்கலாம். இந்த முருங்கை இலைகள் நம்ம என்ன போடுறோம் இல்லையா, இது நம்ம கடைசியாக கிடைக்கிற ஜீவாமிர்தாவோட சத்தை அதிகரிக்கும். இது கூட நம்ம அழுகி போன பழமாக இருக்கட்டும், இல்லை அழுகி போன காய்கறியாக இருக்கட்டும், அதை வெட்டி துண்டை வெட்டி இது கூட சேர்த்துடலாம். இதில் நம்ம முக்கியமாக இருக்க என்னதுன்னா, நம்மளோட ட்ரம்மோட சைஸ் 3 இன்ச்சு. ஸோ நம்ம என்ன தான் உள்ளே போடுறோமோ அதெல்லாம் 1 இன்ச் கியூப் மாதிரி வெட்டி அப்புறம் தான் அதுக்குள்ளே போட முடியும். இது கூட சேர்ந்த மாதிரி இன்னும் 2 பொருட்களும் இதுக்குள்ளே போட்டால் நல்லது. ஃபர்ஸ்ட் ஒன் வாழைப்பழத்தண்டு, அது வாழைத்தண்டு. அடுத்ததாக மர சாம்பல், மரத்துலேருந்து கிடைக்கிற சாம்பலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். இதையும் யூஸ் பண்ணோம். நம்ம டைஜஸ்டருக்குள்ளேருந்து வர உரத்துலேருந்து போரான் அப்படின்ற சத்தை அதிகரிக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ இது ரெண்டும், அதாவது வாழைத்தண்டு அப்புறம் மர சாம்பல், இது ரெண்டுமே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அது நாங்களே உங்களுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வாட்டி இதை போடும்போது 6,000 லிட்டர் அதில் தேவைப்படுற அளவுக்கு நம்ம மாட்டு சாணியோ மாட்டு கோமியோ இது எல்லாத்தையும் போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இதாக மாட்டு சாணியை நம்ம உள்ளே போட்டுட்ருக்கோம். இது ஒரு 20 லிட்டர் பேரல் ட்ரம்மு. இதே மாதிரி நம்ம 30 ட்ரம்மு சேர்த்தோம்னா அது 6 லிட்டருக்கு சமமாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி சேர்க்காது, இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தப்பறம் நம்ம இப்போ ஜீவாமிர்தா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை செஞ்சவரை பற்றி தெரிஞ்சுக்கோம். பத்மஸ்ரீ சுபாஷ் பாலேக்கர் அவர்தான் இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் தெரியும். இதில் தான் முதலதாக ஜீவாமிர்தாவை தயாரித்தோம். முதல்ல இதை செய்யும் போது இதுக்கு நம்ம 10 kg மாட்டு சாணியும் 10 லிட்டர் மாட்டு கோமியம்
அப்புறம் 2 கேஜி வெல்லமும், அப்புறம் 2 கேஜி அரிசி மாவு, அப்புறம் வந்து 2 கேஜி சாயிலையும் நம்ம போட்டு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பழங்காலத்தை ஜீவாமிர்தா தயாரிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதுக்கும் இப்போ நம்ம புதுசாக செஞ்சிட்ருக்கோம்ல, இதுக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம்னா நிறையாவே இருக்குது. முதலதாக பார்த்தோம்னா அந்த இதில் வந்து ஜீவாமிர்தம் தயாராக 7 நாட்கள் எடுக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதை தவிர்த்து இன்னொரு இதில் வந்து நம்ம டெய்லி காலையில், அப்புறம் மதியம் வந்து, அப்புறம் சாயங்காலம் வந்து அது வந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும். இது விவசாயியே பண்ணலாம், இல்லை ஆள் வச்சு அது திருகிட்டு இருக்கலாம். அது திருகினா தான் ஜீவாமிர்தா ஒரு 7 நாளில் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த யூனிட்டை நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக். அது பொறுத்து இது வந்து முதல் 50 நாட்கள் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அதில் 7 நாட்கள் தான், ஆனால் இது வந்து 50 நாட்கள். ஆனால் இதுக்கப்புறம் 50 நாட்கள் கழித்து நமக்கு வந்து டெய்லி ஜீவாமிர்தா வரும். நம்ம டெய்லி இதுக்கு வந்து மாட்டு கோமியம், மாட்டு சாணி எல்லாம் சேர்த்து நம்ம டெய்லி வந்து ஜீவாமிர்தா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஆக்சிஜனை பயன்படுத்தி ஜீவாமிர்தா தயாரிக்கும். அப்புறம் இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல், அதாவது எனேரோபிக் வழிமுறையால் ஜீவாமிர்தா தயார் பண்ணும். இதெல்லாம் என்ன வித்தியாசம்? இதில் வந்து குவாலிட்டி, அதில் இருக்க சத்து வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தயாரித்தா. அப்புறம் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா நம்ம பழைய ஜீவாமிர்தா செய்கிற இதில் நம்ம வந்து அதுக்கு போடுற இது வந்து கம்மியாக தான் இருக்கும். வெறும் மாட்டு சாணி, மாட்டு கோமியம், அப்புறம் வெல்லம் மட்டும் தான் சேர்ப்போம். ஆனால் நம்ம யூனிட்டில் நம்ம வந்து அது கூட பல கழிவுகள், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் சேர்க்கறதுனால நம்மளோட உரத்தில் வந்து அதிகமாகவே நியூட்ரியன் இருக்கும். நம்ம அந்த முறையை பார்த்தோம்னா அதுக்கு இது வந்து அதிகமான ஊட்டச்சத்து நம்மளோட ஜீவாமிர்தாவில் கிடைக்கும். இன்னொரு இது நம்ம பார்த்தோம்னா நம்ம முதல் ஜீவாமிர்தா தயாரிக்க இதில் நமக்கு வந்து அது வந்து தண்ணி இதில் கிடைக்காது. ஃபில்டர் பண்ணப்பறம் தான் நம்ம அந்த ஜீவாமிர்தாவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யூனிட்டில் வந்து அப்படி கிடையாது. நம்ம கிடைக்கிறதே அது வந்து தண்ணி இதில் தான் கிடைக்கும். நம்ம ட்ரிப்பு அல்லது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மாதிரி வச்சிருந்தோம்னா அது கூடிய நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா தானாகவே நிலத்தில் அதை வந்து தெளித்து விட்டுரும். இதெல்லாம் தான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். 50 நாள் கழித்து நம்ம டெய்லி வந்து 10 கிலோ மாட்டு சாணியமும், 5 லிட்டர் மாட்டு கோமியமும், அப்புறம் 5 கிலோ வெல்லத்தையும் இது கூட சேர்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு டெய்லி நமக்கு தேவைப்படுற ஜீவாமிர்தா கிடச்சிரும். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப ஈஸி தான். அதை பார்த்து நீங்கள் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதை பற்றி வந்திருக்க சில கேள்விகளை பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, இது வந்து பிளாஸ்டிக்லேருந்து செஞ்சது இல்லையா, ஸோ இதுலேருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் நம்மளோட ஜீவாமிர்தாவில் சேராதா அப்படின்னு. நிறைய விவசாயிங்க அவங்களோட நிலத்தில் மல்ச்சிங் ஷேடு தான் உபயோகப்படுத்துகிறாங்க. அது வந்து 25லேருந்து 50 மைக்ரான் அளவுக்கு இருக்கும். அதுலேருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டிப்பாக வெளிவரும். ஆனால் நம்மளோட யூனிட் யூஸ் பண்ணுற சாக்கில் வந்து 1200 மைக்ரான் இருக்குது. இதிலேருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் வர்றது ரொம்பவே கஷ்டம். இதை தவிர்த்து அதுலேருந்து பிளாஸ்டிக் கழிவுகள் வரணுன்னா அது வந்து ஒன்று பேகை கிழிஞ்சு அதனால பிளாஸ்டிக் கழிவுகள் வரலாம், இல்லை உள்ள கெமிக்கல்லாம் ஏதாச்சும் நடக்கிறதுனால அதனால பிளாஸ்டிக் கழிவுகள் வரலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நம்ம இதில் இடமே இல்லை. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இன்னும் சில பேர் இப்படி கூட யோசிப்பாங்க, நம்ம முதலாக பண்ணுற ஜீவாமிர்தா வந்து ஆக்சிஜன் உபயோகப்படுத்தி பண்ணுற ஜீவாமிர்தா. ஆனால் இந்த யூனிட்டில் வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் இல்லாமல் தான் பண்ணுறோம். ஸோ இந்த ஜீவாமிர்தா வெளியே வரும்போது அது ஆக்சிஜன் கூட கான்டாக்ட் ஆகும்போது அது வந்து அதோட சத்தை இழந்துருமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. இதுக்குள்ளே இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படின்னா ஃபேக்கல்டேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் என்று அழைக்கப்படும். இது வந்து ஆக்சிஜன் இருந்தாலும் நல்லா வேலை பார்க்கும், ஆக்சிஜன் இல்லைனாலும் நல்லா வேலை பார்க்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் உங்களோட ஜீவாமிர்தத்தோட சத்து என்றைக்குமே குறையாது. நம்ம எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி கூட வரலாம், நம்ம ஜீவாமிர்தா வெளியே எடுத்தப்புறம் அது எவ்வளோ நாட்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது வந்து ஜீவாமிர்தா வெளியே எடுத்தப்புறம் 4 to 5 நாட்கள் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் அதை வந்து ஒன்று மண்ணுக்குள்ளே சேர்த்துடணும், இல்லை அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் யூஸ் பண்ணப்படும். இதை வந்து நீங்கள் உங்கள் மண்ணில் சேர்க்கறதுனால உங்கள் மண் ரொம்ப செழிப்பாக நல்லாவே வளரும். இப்போ இதோட விலையை பார்க்கலாம். நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் 52,000க்கு விற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் டிஸ்கவுண்ட் போக விவசாயிங்களுக்கு இது வந்து 45,600 விற்கிறோம்.
இதை பற்றி ஏதாச்சும் விவரம் தெரியும்னா, இல்லை நாங்கள் விற்கிற மற்ற பொருட்கள் பற்றி உங்களுக்கு விவரம் தெரியும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் கேவிகே ஹிரேஹள்ளியில் இருக்க பழைய யூனிட். நான் முதலே 2500 லிட்டர் கெப்பாசிட்டி யூனிட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இந்த யூனிட். இந்த யூனிட்டுக்கு நான் ஏன் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா, இந்த ஜீவாமிர்தா எப்படி வருது, இதோட கன்சிஸ்டன்சி, அப்புறம் இதை குவாலிட்டி பார்க்க தான் உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன். இந்த யூனிட் வந்து ஒரு 8 மாதமாக எங்களுக்கு வந்து ஜீவாமிர்தாவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ போட்ட யூனிட் இதே மாதிரி ஜீவாமிர்தாவை கொடுக்க ஒரு 50 நாட்கள் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த ஜீவாமிர்தாவை நம்ம நேரடியாக நம்ம ஸ்ப்ரிங்க்லர்லேயோ இல்லை வாட்டர் பைப்லேயோ ட்ரிப் இரிகேஷன்லேயோ போட்டால் அது டைரெக்டாக நம்ம நிலத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து வெஞ்சரி சிஸ்டம். இதை வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் ஆளுங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே வந்து உங்களோட ஏற்கனவே இருக்கிற ட்ரிப்பு இரிகேஷனோட இதை வந்து சேர்த்து விட்டுருவாங்க. இது வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும். அப்புறம் இது கூட பால் வால்வு அப்படின்னு ஒன்று வரும். இதுதான் வந்து நம்ம இந்த ஜீவாமிர்தாவை கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரம்முக்குள்ளே இதை வச்சிடும். இதை வச்ச உடனே அது வந்து உள்ளேருந்து ஃபில்டர் பண்ணி அதை அங்கேருந்து எடுத்து ட்ரிப்புக்கு மாற்றி விட்டுரும். நீங்கள் இப்போ மோட்ரு வால்வ் திறந்தோடனே இது கனெக்டாக இருக்கிறதுனால உங்கள் ட்ரிப்பு வழியாகவே டைரெக்டாக உங்களோட ட்ரம்மில் இருந்து ஜீவாமிர்தா உங்கள் நிலத்துக்கே போய் சேர்ந்துடும். இதை பயன்படுறதுனால உங்களுக்கு சிறந்த விளைச்சல் கிடைக்கும். நன்றிகள்.